எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி முள்ளங்கி போட்ட சால்னா தாங்க வச்சேன். பிள்ளைங்கள்ட்ட இந்த முள்ளங்கி, சொரக்காய், பீட்ரூட்டு இதெல்லாம் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சாப்பிடவே சாப்பிடாதுங்க. ரொம்ப தொல்லையாக இருக்குது. அதனால் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்காக மட்டும் மதியானம் ஷார்ட்டாக கொஞ்சமாக இந்த முட்டை போட்ட முள்ளங்கி ஆண வச்சேன். ஒரு முள்ளங்கி தான் வாங்கினேனே, அதுதான் போட்டு செஞ்சேன். எனக்கு முள்ளங்கி ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிள்ளைங்கள்லாம் உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் கொஞ்சம் கஷ்டம்தான். முட்டை, சிக்கன் இது தான் சாப்பிட்றேன்னுதுங்க. சரி, அதனால் எங்களுக்காக காய்கறி வேணுமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்ணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சுங்க ஆணம். சவுதி அரேபியாவில் முள்ளங்கி கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு நாள் தான் கிடச்சிச்சு 4 மாதத்தில். அங்கே கிடைக்கல. அதான் இங்கே வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன், வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு ஆணம். நாங்கள் இப்படி தான் செய்வோம். வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி வதங்கினதுக்கப்புறம் நாங்கள் ஆனால் புளிலாம் ஊற்ற மாட்டோம். புளி ஊற்றாத ஆணம் தான் வைப்போம். வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சுண்டதுக்கப்புறம் ஆணம் கிரேவியாக வந்ததுக்கப்புறம் ஒரு முட்டை ஊற்றி இறக்கிடுவேன். தேங்காய் ஊற்றுவாங்க. நான் எப்பயுமே அதிகமாக நான் வைக்கிற சால்னால தேங்காயெலாம் நான் ரொம்ப ஊற்றவே மாட்டேங்க. முக்கியமாக எதுக்காக வேணும் அப்படின்னா தான் நான் தேங்காய் யூஸ் பண்ணுவேன். சட்னி அந்த மாதிரி எதுக்காக முக்கியமாக ஊற்றணும் அப்படின்றதுக்கு தான் ஊற்றுவேன். நான் நிறைய தேங்காயெலாம் ஊற்ற மாட்டேன். எனக்கு தேங்காய் ஊற்றாத ஆணம் தான் பிடிக்கும். முட்டை ரொம்ப பிடிக்கும். முட்டை ஊற்றுவேன். எனக்கு ரொம்ப முட்டையும் பிடிக்குங்க. முட்டை ஊற்றி ஒரே ஒரு 5 நிமிஷம் இறக்கிடணும். ரொம்ப முட்டை வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி பபுள் கம் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் குழன்னு இருக்கும்போதே இறக்கிடணும். பாருங்கள், சூப்பரான ஆணம் ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வத்தல், மாங்காய் அறுத்து சாப்பிட்டோம். உங்களுக்கும் முள்ளங்கி பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் என்னுடைய ஆணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா, பை பை.